அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே தோசைக்கு இட்லிக்கு எப்படி சிம்பிளாக பருப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக வச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு ஆட் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்த காயும் சேர்த்து போடுறதில்ல. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 7லேருந்து 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி இதில் நல்லா வணக்கி விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, 1 இன்ச் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை இதில் ஆட் பண்ணி வணக்கி விட்டுருங்க. அப்புறம் பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு இதில் பச்சை மிளகா தான் நம்ம சேர்த்த போகிறோம். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தால் சின்னதாக இருந்தால் 1 தக்காளி ஆட் பண்ணால் போதும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இந்த ஃப்ளேவருக்காக வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு கிடையாது, ஃப்ளேவருக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகா தான் நம்ம காரத்துக்கு இதில் சேர்த்த போகிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இதெல்லாம் நல்லா வேகணும். ஒரு கொதி வரணும். நல்லா இந்த கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு இல்லை இதில், அதனால் கடலை மாவு சேர்த்திக்க போகிறோம். ஸோ கடலை மாவு 1/2 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும். தாராளமாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஸோ 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி. பருப்பு சாம்பாரை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம், நல்லாவும் இருக்கும் இது. ஸோ நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதி வந்தோடனே அதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கிறதுனால இனிஷியலாக கெட்டியாகும். நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும், தேவையான அளவு தண்ணி ஊற்றி. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.